அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக கிட்னி ப்ராப்ளத்துக்கு என்ன உணவுகள் எடுக்கலாம், என்ன உணவுகள் எடுக்கக்கூடாது, என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும், எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை எடுக்கணும், அதை பற்றி பார்க்கலாம். இப்போ பொதுவாக கிட்னி ப்ராப்ளம்னா என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும்? நீங்க இப்ப கிட்னி ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு டவுட் வருது அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆல்ரெடி மேடம் முன்பதிவுல சொன்ன மாதிரி முகம் ஃபுல்லா வீக்கம் இருக்கும், முகம் ஃபுல்லா வீக்கம் இல்ல அப்படின்னாலும் இந்த கண்ணுக்கு கீழே ஒரு எடிமா, ஒரு வீக்கம், ஒரு பஃபினஸ் இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப அறிகுறி நம்ம வந்து ரீனல் பெத்தாலஜி இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கும் போதே நீங்க செக்அப் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படிம்பாங்க. இந்த ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்ல யூரியா, யூரிக் ஆசிட், கிரியேட்டினின் இதனோட லெவல் கொடுத்துருவாங்க. பெரிய பெரிய செக்அப்ல நம்ம முதல்ல போகணுன்ற அவசியமே இல்லை. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்க டாக்டர் சொல்லிடுவாங்க ஸ்கேனும் பண்ணலாம். சிம்பிளா இதை பார்த்தாலே டாக்டர் வந்து உங்களுக்கு ரீனல் பெத்தாலஜி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை பொறுத்து ரீனல் பெத்தாலஜி இப்பதாமா ஆரம்பிக்குது, இப்பதான் சிறுநீரக பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் போதே சில வகையான உணவுப் பொருட்கள் உங்க சாப்பாட்டுல நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, நல்ல ரிசல்ட் வரும் இல்லைங்களா? ஆமா, அந்த மாதிரி உணவுகள் சொல்லும் போது நம்ம வந்து சுரக்கா தி பெஸ்ட் ஃபுட் கிட்னி ப்ராப்ளத்துக்கு. வெள்ளை பூசணி அதுவும் ரொம்ப சூப்பர் ஃபுட் கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு. புடலங்காய், பீர்க்கங்காய், பாகக்காய், சௌச்சோ இந்த காய்கள் எடுக்கலாம். கீரையில ரெண்டு வகை கீரை, மூக்கரட்டை கீரையும் காசினி கீரையும். ஜென்ரலா பார்த்தோம்னா எக் எடுக்கலாம். ஒயிட் வேக வச்ச எக்கு, ஒயிட் மாத்திரம், எல்லோ வேண்டாம். அது 1 2 அப்படிங்கிறது உங்க ரிசல்ட்டை பொறுத்து நாங்க சொல்லுவோம். அதே போல உங்களுக்கு அந்த கிரியேட்டினைன் லெவல், யூரியா லெவல், பொட்டாசியம் லெவல், மெக்னீசியம் லெவல் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சோடியம் லெவல் பார்க்கணும். ஏன்னா சிலருக்கு வந்து கால்ல கிராம்ஸ் வரும். பொதுவா ஜென்ரலா வீக்னஸ்ல கிராம்ஸ் வர்றது வேற. கிட்னி ப்ராப்ளம் பேஷண்ட்க்கு டே டைம் அண்ட் நைட் டைம் எப்பவுமே அந்த கிராம்ஸ் வரலாம். அப்போ உங்களுக்கு பொட்டாசியம், மெக்னீசியம் குறைபாடு இருந்தால் அந்த கிராம்ஸ் அடிக்கடி அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதனால அதெல்லாம் டெஸ்ட் எடுக்கணும். எடுத்து பார்த்துட்டு அதற்கு உகந்தாற் போல உங்களுக்கு இன்னும் என்னென்ன காய்கறிகள் அலோடு அப்படின்னு பார்க்கலாம். இப்ப சில டைம் வந்து இப்ப ஜென்ரலா சொல்றேன், எடுத்துக்கலாம். பப்பாளி எடுத்துக்கலாம், பைனாப்பிள் எடுத்துக்கலாம், ஆப்பிள் எடுத்துக்கலாம், பேரிக்காய் எடுத்துக்கலாம், அத்திப்பழம் ஒரு 2 எடுத்துக்கலாம். மீதி வந்து நீங்க மற்ற காய்கறிகள் வேக வச்சு தண்ணி எடுத்துட்டு சாப்பிடலாம். அதையும் உங்க ரிசல்ட் பொறுத்து என்னென்ன காய்கள் நீங்க அப்படியே பயன்படுத்தலாம், சூப் செஞ்சு சாப்பிடலாம், இல்ல கூட்டு வச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு அறிவுறுத்துவோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பருப்பு வகைகளும் நீங்க குறைக்கணும். ஏன்னா லாஸ் ஆஃப் புரோட்டீன் கூட ஒரு சிம்டம்ஸ் கிட்னி ப்ராப்ளத்துக்கு. ஆரம்ப அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா ஒரு பாடியில ஜென்ரல் வீக்னஸ் இருக்கும். நிறைய பேஷண்ட்க்கு நான் பார்ப்பேன் லாஸ் ஆஃப் புரோட்டீனூரியா அப்படின்றது இருக்கும். அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், புரோட்டீன் இந்த கிட்னி பேஷண்ட்க்கு குறைக்கணும். அதுலயும் அனிமல் புரோட்டீன் கட்டாயம் நீங்க 100% அவாய்ட் பண்றது உங்களுக்கு பெஸ்ட். அதுக்கு பதிலாக வெஜ் புரோட்டீன் நீங்க எடுக்கலாம். அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் பருப்பு வகைகள் எடுத்துக்கலாம். அதுலயும் பாசி பருப்பு அது எடுக்கலாம். அந்த பயிர் கூட முளைக்கட்டு எடுத்துக்கலாம், கொஞ்சம் கொள்ளு எடுத்துக்கலாம். இது போல சில உணவுகள் பார்லி எடுத்துக்கலாம். இன்னும் சில உணவுகள் இப்ப கொஞ்சம் காலிஃபிளவர், புரோக்கோலி இதெல்லாம் உங்க பிளட் டெஸ்ட் பொறுத்து என்னென்ன காய்கள் உங்களுக்கு அலோடு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஜென்ரலா நீங்க இந்த பாரம்பரிய அரிசிகள் அதை நீங்க பயன்படுத்தலாம். அதே போல சிறுதானியங்களை நீங்க வந்து இந்த சாமை, திணை, வரகு, குதிரைவாலி பயன்படுத்தலாம். இதுலயும் கிட்னி அதிக பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு எல்லா சிறுதானியமும் கிடையாது. குதிரைவாலி அரிசி, கொஞ்சம் சாமை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எதை வச்சு சொல்ல முடியும் அப்படின்னா உங்களோட ரிப்போர்ட், உங்களோட சிம்டம்ஸ் இதெல்லாம் வச்சு சொல்லலாம். இப்போ சிலருக்கு பார்த்தோம்னா நம்ம அவங்களுக்கு 8, 9, 10, 12 கூட இருக்கும் கிரியேட்டினைன் லெவல். ஆனா அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸ் இருக்காது. அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுத்து இந்த உணவுகளை எடுங்க அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். இதே சிலருக்கு கிரியேட்டினைன் லெவல் 4, 5 தான் இருக்கும். ஆனா சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா மூச்சு திணறல், வாந்தி, குமட்டல், மயக்கம், பயங்கர டயர்டு, கொஞ்சம் கூட நடக்க முடியாது, யூரின் போறது
அளவும் குறையலாம். சிலருக்கு திடீர்னு கூட யூரின் போறது டோட்டலா நிக்கலாம், ஸ்டாப் ஆகும். இந்த கண்டிஷன்லாம் இருக்கு. அதனால இதை பொறுத்து தான் நம்ம பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். நீங்க உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் தெரிஞ்ச உடனே தொடர்பு கொண்டால் முடிந்த அளவு உங்களுக்கு டயாலிசிஸ் இல்லாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் இருக்கு. கடைபிடிங்க, பலனளிக்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.